பிகாஸ் விதி என்பது நம்மளால் பார்க்க முடியாது. கண் கண்ட விதி என்பது ஜாதகமாகும். கண் கூடாக பார்க்காத ஒரு விதி என்பது தான் கடவுள் எழுத்த விதி என்பது, அதுதான் தலையெழுத்து என்பது. அது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அனுபவங்கள் மூலமாக நீங்கள் அது உணரலாம். அதாவது ஒரு துன்பம் நிகழும் போல், ஒரு துயரம் சந்திக்கும் போல், ஒரு கஷ்டம் வரும்போல் உங்களுடைய மனசு சொல்லும் ஆறுதலை அல்லது மனசாட்சியம் சொல்லும் உபதேசங்களை நீங்கள் பின்பற்றி வந்தால் கர்ம வினைக்கு சற்று விடை காண முடியும். விதி செயலினால் ஆராய்ந்து முடியாதல்லவா? தெய்வத்தின் அனுகிரகத்தை பின்பற்றி வருகின்றது. ஏன்னா மனிதன் இருப்ப ஒரு 100 வருஷம் இருப்பார், இல்லை ஒரு 120 வருஷம் இருப்பாங்க அதுக்கு பட்சமாக. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் அந்த சந்ததிக்கு ஏற்ற நன்மைகள் தீமைகள் வருகின்ற காலகட்டம். உங்களுக்கு ஜென்மம் தந்த தந்தையார், உங்களுக்கு ஜென்மம் தந்த பெற்றோர்கள் செய்த கர்ம வினைகள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய சமாச்சாரமாகும். அந்த தருணத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி லக்னத்துக்கு வந்து 5ஆம் பாவமாக வருகின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது சிறந்த முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு இடமாகிறது அல்லவா? அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு மீண்டும் 5ஆம் பாவமாக வருகின்ற பாக்கியஸ்தானம் என்பது அதைவிட சிறந்த ஒரு அமைப்பாக வருகின்றது அல்லவா? இந்த 2 பாவங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக அமையலை என்றால், பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக அமையலை என்றால், முன்னோர்கள் ஸ்தானமாக கருத்தப்படுகின்ற பாக்கியஸ்தானம் சிறந்த முறையில் இல்லை என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் நிச்சயமாக தேடி வரும். எது தொட்டாலும் விளங்காது, எங்கு காலு பதித்தாலும் பல துன்பங்கள் துயரங்கள் நாடி வரும், தேடி வரும். நிம்மதியை தேடி நீங்கள் அலைய வேண்டிய காலகட்டங்கள் ஏராளமாக வந்து குவிக்கும். அந்த தருணத்தில் துன்ப துயரங்கள் ஆட்டி படுக்கும் போல் கோச்சார ரீதியான தாக்கங்கள் நவக்கிரகங்கள் வழியாக மனிதனை தாங்க முடியாத சோதனைகளுக்கு ஆளாகும் நிலையில் எந்த காரியம் செய்தாலும், எத்தனை கோயில்களுக்கு போனாலும், எத்தனை திருஸ்தலங்கள் சந்திச்சாலும் நன்மைகள் வரலை என்றால், அப்போ நீங்கள் நாடி போக வேண்டியது மகான்கள் சந்தர்சனம் மட்டும்தான். தெய்வம் மானுஷ ரூபேனா, பகவான் மானிட வடிவத்தில் வருகின்றார். அந்த மகான்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பின்பற்றி வரும்போது உங்களுடைய கர்ம வினைகள் அங்கே கீதையில் சொன்னபடி ஞானாக்னி தக்த கர்மானாம், உங்களுடைய கர்ம வினைகள் அங்கே சாம்பலாக்கப்படுகின்றது. அந்த தருணத்தில் நீங்கள் பெறுகின்ற இன்பம் என்பதே அருள் ஒளி என்பது. அருள் ஒளி என்றால் பிரத்யக்ஷ பிரமாணங்களாக வருகின்ற சூரியன் சந்திரன் ஒளிமிளிரும் 2 கிரகங்கள் தருகின்ற ஒளி என்பது. சூரியன் இல்லை என்றால் இருள். சூரியன் ஒளி வரும்போல் இருள் பறந்து விடுகின்றது அல்லவா? அதுபோலவே சந்திரகாந்தி போலே சூரியன் சந்திரன் 2 கிரகங்கள் 2 கண்களாக தோன்றி இந்த இயற்கை பார்க்க செய்கின்றது. கர்ம வினைகள் தெய்வத்தின் அனுகிரகத்தை பின்பற்றி வருகின்றது. ஜாதகத்துறை எத்தகையான கொடுமையான நிலைகள் இருந்தாலும் மகான்கள் ஆசீர்வாதம் என்பதே, அவங்களுடைய பார்வை என்பதே மிக்க சிறந்ததாகிறது அல்லவா? பிகாஸ் இட்ஸ் a great divine sight. You can have tremendous success in your life because it is beyond all the human limitations. It's a great infinite cosmic power. It's a great divine power getting through blessings. அத்தகையான மகான்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் என்பது பனி போலே கரைந்துவிடும். வேதனை என்பது இருள் போலே மறைந்துவிடும். என்றென்றும் சந்தோஷம் சுகம் ஆனந்தம் செல்வ செழிப்பு நிரந்தர லக்ஷ்மி கடாட்சம் புத்திர சந்ததி மூலமா நல்ல பேர் மக்கள் நடுவில் மிகுந்த உயர்ந்த அந்தஸ்து எது தொட்டாலும் மண்ணு தொட்டாலும் பொன்னாகக்கூடிய அற்புதமான யோக நிலைகள் தந்த அந்த மகான்கள் ஆசீர்வாதம் என்பது அவ்வளவு எளிதில் நமக்கு கிடைக்குமா என்றால்
அதுக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது உதவுகின்றது. பூர்வ புண்ணியம் சரியா அமையலை என்றால் நிரந்தரமான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த நிரந்தரமான சோதனைகளிலிருந்து நீங்கள் விடுபடணும் என்றால் நிச்சயமாக மகான்கள் ஆசீர்வாதம் என்பது, அவங்களுடைய அருளாசி என்பது அவசியமாக தேவைப்படுகின்றது. அத்தகையான மகத்தான நன்மைகள் தருகின்ற ஒரு அற்புதமான சன்னிதானம் சின்ன திருப்பதியில் அமைந்துள்ள எங்களுடைய சன்னிதானம்.